Hi students, all of you take your social book. Shall I start social part 2 class? Page number 128. Pandyas. Pandyas established their rule on the bank of Vaigai with Madurai as their capital. பாண்டியாஸ் பத்தி பார்க்கலாம். பாண்டியாஸ் இருக்காங்களா, அவங்க வைகை ஆற்றங்கரையில மதுரையை அவங்க தலைநகரமா கொண்டு அவங்க அங்க ஆட்சி புரிந்தாங்க. The ancient Pandya country comprised of Madurai, Theni, Dindukkal, Virudhunagar, Tirunelveli, Tuticorin, Sivagangai and Ramanathapuram districts. ஏன்ஷியன் பாண்டியா கண்ட்ரி வந்து மதுரை, தேனி, திண்டுக்கல், விருதுநகர், திருநெல்வேலி, தூத்துக்குடி, சிவகங்கை அண்ட் ராமநாதபுரம் இந்த டிஸ்ட்ரிக்ட்ஸ்லாம் உள்ளடக்கி இருந்துச்சு. Madurai remained as the most popular city of சங்கம் பீரியட். மதுரை வந்து ரொம்பவே பாப்புலர் சிட்டியாக இருந்துச்சு சங்கம் பீரியடில். பாண்டியா கண்ட்ரி வாஸ் ஃபேமஸ் ஃபார் பியர்ஸ். பாண்டியா கண்ட்ரி முத்துக்கு ரொம்ப ஃபேமஸாக இருந்துச்சு. முத்தமிழ் சங்கம்ஸ் வேர் ஹெல்டு இன் மதுரை அண்டர் த பேட்ரோனேஜ் ஆஃப் பாண்டியாஸ். முத்தமிழ் சங்கம் இருக்கு இல்லையா, அது வந்து பாண்டிய அரசில் தான் கூட்டப்பட்டுச்சு. இந்த தேர்டு தமிழ் சங்கம் வாஸ் ஹெல்டு இன் மதுரை. மூணாவது தமிழ் சங்கம் இருக்கு இல்லையா, அது வந்து மதுரையில் கூட்டப்பட்டுச்சு. முத்தமிழ் ஃப்ளூரிஷ்டு டூரிங் த ரெய்ன் ஆஃப் பாண்டியாஸ். முத்தமிழ் இருக்கு இல்லையா, அது பாண்டிய அரசில் தான் ரொம்ப செழித்து இருந்துச்சு. த மோஸ்ட் ஃபேமஸ் கிங்ஸ் வேர் தலையாலங்கானத்து செருவென்ற பாண்டிய செழியன் அண்ட் பாண்டிய நெடுஞ்செழியன் ஆஃப் சிலப்பதிகாரம். பாண்டியாஸில் மோஸ்ட் ஃபேமஸ் கிங் யாருன்னா தலையாலங்கானத்து செருவென்ற பாண்டிய நெடுஞ்செழியன், அப்புறம் சிலப்பதிகாரத்தில் வருவாங்களா பாண்டிய நெடுஞ்செழியன், அவங்க ரெண்டு பேரும். When Pandiya Neduncheliyan was a young boy, he fought a battle at Thalayalanganam against Chera Chola and feudal lords, குறுநில மன்னர்கள். He defeated the combined force. பாண்டிய நெடுஞ்செழியன் சின்ன வயசில் இருக்கும் பொழுது தலையாலங்கானம் அந்த பிளேஸில் சேரா, சோழா, அதுக்கப்புறம் ஃபியூடல் லார்ட்ஸ் அதாவது குறுநில மன்னர்கள் இவங்களோட பேட்டில் அதாவது போர் புரிஞ்சாங்க. அப்போ பாண்டிய நெடுஞ்செழியன் அந்த போரில் வென்றுட்டாங்க, அவங்களெல்லாம் தோற்கடிச்சிட்டு வென்றுட்டாங்க. தேர்ஃபோர் ஹீ காட் த டைட்டில் தலையாலங்கானத்து செருவென்ற பாண்டிய நெடுஞ்செழியன். அதனால் அவங்களுக்கு அந்த டைட்டில் கொடுத்தாங்க, என்னென்னா தலையாலங்கானத்து செருவென்ற பாண்டிய நெடுஞ்செழியன் அப்படின்னு. சிலப்பதிகாரம். During the rule of பாண்டிய நெடுஞ்செழியன், he happened to prosecute கோவலன் for theft and gave death sentence. கோவலன்'s wife கண்ணகி advocated to prove her husband's innocence. பாண்டிய நெடுஞ்செழியன் ஆட்சி புரிஞ்சிட்டு இருக்கும் பொழுது கோவலனுக்கு திருட்டு பட்டம் கொடுத்து அவங்கள கொல்லணும் அப்படின்னு தீர்ப்பு வழங்கிட்டாங்க. கோவலனோட ஒய்ஃபு கண்ணகி தான் தான் கணவன் வந்து குற்றமற்றவங்க அப்படின்னு நிரூபித்தாங்க. வென் த கிங் ரியலைஸ்டு த ட்ரூத் ஹீ செட் யானோ அரசன் யானே கல்வன் கெடுகவின் ஆயுள் அண்ட் டைடு பை ஃபாலிங் டவுன் ஃப்ரம் ஹிஸ் throne. Immediately his wife Koperindevi also sacrificed her life out of shock. The administrative system of the Pandyas was depicted by மாங்குடி மருதனார் ஆஃப் மதுரை காஞ்சி. கோவலன் தெஃப்ட் இல்லை அப்படிங்கிற உண்மையை அவர் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் அதை எண்ணி ரொம்ப வருத்தப்பட்டார். யானோ அரசன் யானே கல்வன் கெடுகவின் ஆயுள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சிம்மாசனத்துலேருந்து கீழே விழுந்து இறந்துட்டார். அதை பார்த்த அவங்க ஒய்ஃபு கோப்பெருந்தேவி அவங்களும் அவங்களோட உயிரை தியாகம் செஞ்சுட்டாங்க. இந்த பாண்டியாஸ் பற்றின நிர்வாக முறையானா மாங்குடி மருதனார் எதில் சொல்லியிருக்காங்கன்னா மதுரை காஞ்சிங்கிற நூலில் சொல்லியிருக்காங்க. பாண்டியாஸ் பற்றி ப்ரீஃபாக பார்ப்போம். அவங்களோட ரிவர் வைகை, கேபிட்டல் மதுரை, போர்ட் கொர்க்கை, ஃப்ளாக் ஃபிஷ். ட்ரை டு ஆன்சர் விச் பாண்டியா கிங் வாஸ் மென்ஷன்டு இன் சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரத்தில் எந்த பாண்டியா கிங்கை மென்ஷன் பண்ணியிருக்காங்க?
பாண்டிய நெடுஞ்செழியன். செகண்ட் கொஷின், ஹூ ரூட் மதுரை காஞ்சி? மதுரை காஞ்சி எழுதினது யாரு? மாங்குடி மருதனார். வாட் இஸ் இன்ஸ்கிரிப்டு ஆன் த ஃப்ளாக் ஆஃப் பாண்டியாஸ்? பாண்டியாஸோட ஃப்ளாக்ல என்ன இன்ஸ்கிரிப்ட் ஆயிருக்கும்? ஃபிஷ். Let us known. An ancient Madurai there existed daytime shops called நாலங்காடி and nighttime shops called அல்லங்காடி. முன்னாடி உள்ள மதுரையில் டே டைமில் உள்ள ஷாப்ஸை நாலங்காடின்னு சொல்லுவோம், நைட் டைம் ஷாப்ஸை அல்லங்காடின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் பேஜ் பாருங்க. ஏன்ஷியன் தமிழ் கிங்டம்ஸ். மூவேந்தர்கள். ஃபில் இன் த பிளாங்க்ஸ். கிங்டம், கேபிட்டல், போர்ட், சிம்பல், ஃபேமஸ் கிங். சேராஸ், வஞ்சி. சேராஸோட போர்ட் என்னது? தொண்டி முசிறி. சிம்பல் போ அண்ட் ஆரோ. ஃபேமஸ் கிங் இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன் அண்ட் சேரன் செங்குட்டுவன். நெக்ஸ்ட் சோலாஸ். சோலாஸோட கேபிட்டல் என்னது? உறையூர். போர்ட்டு காவேரி பூம்பட்டினம். அவங்களோட சிம்பல் என்னது? டைகர். நெக்ஸ்ட் ஃபேமஸ் கிங் கரிகால சோழன். பாண்டியாஸோட கேபிட்டல் மதுரை. போர்ட்டு கொர்க்கை. அவங்களோட சிம்பல் ஃபிஷ். ஃபேமஸ் கிங் தலையாலங்கானத்து செருவென்ற பாண்டியன். நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி 2. லிஸ்ட் அவுட் த டெரிட்டரிஸ் ஆஃப் த மூவேந்தர்கள் இன் த பிரசன்ட் டிஸ்ட்ரிக்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு. மூவேந்தர்களோட ப்ரெசன்ட் டிஸ்ட்ரிக்ட்ஸ் என்ன தமிழ்நாட்டில்? ஃபஸ்ட்டு சேராஸுக்கு என்ன பார்ப்போமா? வெஸ்டர்ன் டிஸ்ட்ரிக்ட்ஸ் ஆஃப் ஈரோடு, திருப்பூர், கோயம்புத்தூர் அண்ட் நீலகிரிஸ். அடுத்து சோலாஸுக்கு திருச்சி, தஞ்சாவூர், புதுக்கோட்டை, நாகப்பட்டினம், திருவாரூர், பெரம்பலூர், அரியலூர் அண்ட் கடலூர். பாண்டியாஸ் மதுரை, தேனி, திண்டுக்கல், விருதுநகர், திருநெல்வேலி, டியூட்டிகோரின், சிவகங்கை அண்ட் ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட்ஸ். Pallavas. The early Pallavas ruled on the banks of river Palar with Kanchipuram as their capital. The regions ruled by them was called Tondai Mandalam. It is located in the north eastern part of Tamil Nadu. இந்த ஏர்லி பல்லவாஸ் பாலார் ஆற்றங்கரை பகுதியில் காஞ்சிபுரத்தை கேபிட்டலாக கொண்டு ஆட்சி புரிந்தாங்க. அவங்க ஆட்சி செய்த பகுதி தொண்டை மண்டலம் அப்படின்னு அழைக்கப்பட்டுச்சு. இந்த பகுதி தமிழ்நாட்டில் எங்கே இருக்குன்னா, தமிழ்நாட்டோட வடகிழக்கு பகுதியில் இருக்குது. இந்த கிங்டம் ஆஃப் ஏர்லி பல்லவாஸ் வாஸ் founded by சிவஸ்கந்தவர்ம பல்லவன். He integrated தொண்டை மண்டலம் and ruled over there. The greatest kings among the early Pallavas were சிவஸ்கந்தவர்மன் and விஷ்ணுகோபன். முற்கால பல்லவ மரபை நிறுவனது யாருன்னு பார்த்தீங்கன்னா சிவஸ்கந்தவர்ம பல்லவன். இவர் தொண்டை மண்டலம் பகுதியையும் சேர்த்து ஆட்சி புரிந்தார். அடுத்து சிவஸ்கந்தவர்மன் அண்ட் விஷ்ணுகோபன் இவங்க ரெண்டு பேரும் ஏர்லி பல்லவாஸில் கிரேட்டஸ்ட் கிங்ஸாக இருந்தாங்க. த லேட்டர் பல்லவா பீரியட் வாஸ் ஸ்டார்டட் ஃப்ரம் த ரெயின் ஆஃப் சிம்ம விஷ்ணு. த கிரேட்டஸ்ட் கிங்ஸ் ஆஃப் திஸ் பீரியட் வேர் Mahendravarman and Narasimhavarman. The greatest achievements of the Pallavas were cave temples and monolithic rathas. பிற்கால பல்லவ ஆட்சியை யார் ஸ்டார்ட் பண்ணதுன்னா சிம்ம விஷ்ணு அவங்க தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த பீரியடில் கிரேட்டஸ்ட் கிங்ஸாக இருந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா மகேந்திரவர்மன் அண்ட் நரசிம்மவர்மன். பல்லவாஸோட கிரேட்டஸ்ட் அச்சீவ்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கேவ் டெம்பிள்ஸ் அண்ட் மோனோலித்திக் ரத்தாஸ். கேவ் டெம்பிள்ஸ்னால் குகை கோவில்கள், குகையில் கோவில் கட்டியிருப்பாங்க. மோனோலித்திக் ரத்தாஸ்னால் ஒற்றைக்கல் ரதங்கள், ஒரு கல்லிலேயே ரதம் செஞ்சுருப்பாங்க. கீழே பாருங்கள் அந்த இமேஜில் இருக்குது பாருங்கள், அது மகாபலிபுரத்தில் இந்த கோவில்லாம் இருக்குது. வரஹா கேவ் டெம்பிள் அப்படின்னா வரஹா குடைவரை கோவில். அடுத்து பாருங்கள் டைகர் கேவ்னா புலி குகை. பஞ்சரதாஸ்னா பஞ்சரதம், மோனோலித்திக் ஒரு கல்லாலே அந்த கோவிலை கட்டியிருக்காங்க. பல்லவாஸ் பற்றி ப்ரீஃபாக பார்க்கலாம். அவங்களோட ரிவர் பாலார், கேபிட்டல் காஞ்சிபுரம், போர்ட் என்னன்னா மகாபலிபுரம், ஃப்ளாகு நந்தி. அடுத்து டூ யூ நோ Narasimhavarman, son of Mahendravarman, was one of the greatest Pallava kings. He was popularly known as Maamallan. In order to
commemorate his courage. A historic harbor city, Mamallapuram, otherwise known as Mahabalipuram, was founded. நரசிம்மவர்மனோட சன்னு மகேந்திரவர்மன் அவங்க வந்து ஒன் ஆஃப் தி கிரேட்டஸ்ட் பல்லவா கிங்காக இருந்தாங்க. அவங்கள வந்து எப்படி எல்லாரும் சொல்லுவாங்கன்னா மாமல்லன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அந்த மாமல்லன்னு சொல்கிறத நினைவு கூறும் விதத்தில் ஹிஸ்டாரிக் ஹார்பர் சிட்டி இருக்குல்ல, அதுக்கு வந்து மாமல்லபுரம் அப்படின்னு பேர் வச்சாங்க. காலப்போக்கில் மகாபலிபுரம் அப்படின்னு வந்துச்சு. ட்ரை டு ஆன்சர். விச் வாஸ் த கேபிட்டல் ஆஃப் பல்லவாஸ்? பல்லவாஸோட கேபிட்டல் என்னது? காஞ்சிபுரம். வேர் இஸ் தொண்டை மண்டலம் இன் தமிழ்நாடு? தமிழ்நாட்டில் தொண்டை மண்டலம் எங்கே இருக்குது? நார்த் ஈஸ்டர்ன். அடுத்து ஃபியூடல் லார்ட்ஸ் அப்படின்னா குறுநில மன்னர்கள். அப்பார்ட் ஃப்ரம் த மூவேந்தர்கள் செவரல் ஃபியூடல் லார்ட்ஸ் ஆர் குறுநில மன்னர்கள் ஆல்சோ ruled over smaller lands. The most important among them were Began, Pari, Nedumudikari, Ai, Adiyaman, Nalli and Valvil Ori. மூவேந்தர்களை தவிர்த்து ஃபியூடல் லார்ட்ஸும் சின்ன சின்ன லேண்ட்ஸை ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க. அதில் ரொம்பவே இம்பார்ட்டண்டானவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா பேகன், பாரி, நெடுமுடிக்காரி, ஆய், அதியமான், நல்லி அண்ட் வால்வில் ஓரி, இவங்க 7 பேரும் தான். அவங்க இமேஜஸ் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க. பேகன் யாருன்னா மயிலுக்கு ரொம்ப குளிருதுன்னு தன்னோட போர்வையை வந்து கொடுத்தவங்க தான் பேகன். அடுத்து பாரி, முல்லைப்பூ இருக்குல்ல, முல்லை கொடி, அது படர்றதுக்கு தன்னோட தேரையே அவங்க தானமாக கொடுத்தவங்க. அதியமான் யாருன்னா ஔவைக்கு நெல்லிக்கனி கொடுத்தவங்க. அதேமாரி ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு சிறப்பு இருக்குது. தீஸ் கிங்ஸ் வேர் நோன் ஃபார் தேர் ஜெனரோசிட்டி, தேர்ஃபோர் தே வேர் பாப்புலர்லி கால்ட் ஆஸ் கடையேழு வள்ளர்கள். இந்த கிங்ஸ்லாம் அவங்களோட பெருந்தன்மையால் எல்லாருக்கும் அறியப்படுறாங்க. அதனால் இவங்களை எப்படி சொல்லுவாங்கன்னா கடையேழு வள்ளல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ட்ரை டு ஆன்சர். ஹூ ஆஃபர்டு கூஸ்பெரி டு த பொயட் ஔவை? ஔவைக்கு நெல்லிக்கனி கொடுத்தது யாரு? அதியமான். ஹூ புட் ஹிஸ் ஷால் அரவுண்ட் த பீகாக்? மயிலுக்கு அவங்களோட போர்வையை கொடுத்தது யாரு? பேகன். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சிஸ்டம் ஆஃப் சங்கம் ஏஜ். அரசன் வாஸ் ஸ்பெஷலி கால்ட் ஆஸ் கோன், வேந்தன், கொற்றவன், இறை by his people. Each dynasty had their own flag, symbol, scepter, sword, drum and வெண்கொற்றக்குடை. சங்க காலத்தில் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சிஸ்டம் எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கலாம். அரசன் வந்து எப்படி வந்து அழைக்கப்படுவாங்கன்னா கோன், வேந்தன், கொற்றவன், இறை அப்படின்னு மக்களால் அழைக்கப்படுவாங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கும் தனித்தனியாக ஒரு ஃப்ளாக் இருக்கும், ஒரு சிம்பல் இருக்கும், அதாவது சின்னம் இருக்கும், அடுத்து செப்டர் இருக்கும், செங்கோல் இருக்கும், அடுத்து வால் மன்னர்கள்லாம் வச்சுருப்பாங்களா வால், அது தனியாக இருக்கும், பறை தனியாக இருக்கும், அடுத்து வெண்கொற்ற கொடை அதுவும் தனியாக இருக்கும். நெக்ஸ்ட் பேஜ். த கிங்ஸ் வேர் நாட் ஒன்லி எஃபிஷியன்ட் warriors but they were scholars too. Kingship became hereditary. The first son became the ruler. The kings greatly cared for the people of their country. மன்னர்கள்லாம் சிறந்த போர் வீரர்களாக மட்டும் இல்லாமல் சிறந்த படை பிரிவுகளாகவும் இருந்தாங்க. கிங்ஷிப் அரசுரிமை இருக்குல்ல, அது வந்து மரபுரிமையை பின்பற்றி தான் இருக்கும். கிங்கோட ஃபஸ்ட் சன் தான் அடுத்த ஆட்சியாளராக இருப்பாங்க. கிங்ஸ் வந்து நாட்டில் உள்ள மக்களை ரொம்பவே பொறுப்புடன் பார்த்துக்கொள்வாங்க. அடுத்து ஹாஸ்பிட்டாலிட்டி, விருந்தோம்பல். ஹாஸ்பிட்டாலிட்டி ஆக்குபைடு எ சிக்னிஃபிகண்ட் பிளேஸ் இன் சங்கம் பீரியட். ஈவன் தோ இட் இஸ் அமிர்தம், நெக்டர், இட் வாஸ் கன்சிடர்டு டு பி எ சின் இஃப் த கெஸ்ட் இஸ் கெப்ட் அவுட் சைடு ஹோம். சங்கம் பீரியடில் விருந்தோம்பல் ஒரு நல்ல இடத்தை பிடிச்சிருந்துச்சு. நம்ம வீட்டுக்கு ஒரு கெஸ்ட்டு வந்தாங்கன்னா அவங்கள வெயிட் பண்ண வச்சுட்டு உள்ள நம்ம சாப்பிட்டோம்னா அந்த சாப்பாடு அமிர்தமாக இருந்தாலும் அது விஷத்துக்கு ஈக்குவலானது அப்படின்னு சொல்கிறாங்க. கெஸ்ட்டை வெளியில் வந்து காக்க வைக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு உயர்ந்த பண்பை சொல்லியிருக்காங்க. காக்கை பாடினியார் எ poet got the name from praising a crow for informing the arrival of a guest. புறநானூறு describes hospitality as one of the important duties of the Tamils.
க்ரோ கத்துனுச்சுன்னா நம்ம வீட்டுக்கு விருந்தாடி வருவாங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை வந்து காக்கை பாடினியார் சொல்லி அவங்க வந்து ஒரு பொயிட், அவங்க சொன்னதுனால அவங்களுக்கு அந்த நேம் கிடச்சிச்சு, காக்கை பாடினியார் அப்படின்னு. புறநானூரில் விருந்தோம்பல் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் டியூட்டிஸாக இருந்துச்சுன்னு டிஸ்கிரைப்ஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு எக்கனாமிக் கண்டிஷன்ஸ். அண்ட் கிராஃப்ட்ஸ் ஃப்ளூரிஷ்டு டியூரிங் த சங்கம் ஏஜ். பீப்புள் லிவ்டு ஹாப்பிலி டியூ டு த டெவலப்மெண்ட் இன் எக்கனாமி. நிறைய ஆர்ட்ஸ் அப்புறம் கைவினை பொருட்கள்லாம் சங்க காலத்தில் அவங்களாவே செஞ்சாங்க. அதனால் பீப்புள் ரொம்ப ஹாப்பியாக வாழ்ந்தாங்க. நெக்ஸ்ட் அந்த இமேஜில் பாருங்கள், பேடி, சுகர் கேன், வரகு, திணை, சாமை. பேடினா என்ன பார்த்துருப்பீங்க, நெற்கதிர். சுகர் கேன்னா கரும்பு. வரகு, திணை, சாமை இதெல்லாம் ஒரு தானிய வகைகள். Paddy and sugarcane were the most important crops cultivated. Besides these, varagu, millets, திணை and சாமை were also cultivated. நெல்லையும் கரும்பையும் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக கருதி அவங்க சாகுபடி செஞ்சுட்டு இருந்தாங்க. அதோடு சேர்த்து வரகு, திணை, சாமை அதையும் அவங்க சாகுபடி செஞ்சாங்க. ஃப்ரம் த பிலோ பாயிண்ட் அவ்வை ட்ரைஸ் டு கன்வே தட் த ப்ராஸ்பரிட்டி ஆஃப் த கிங் லைஸ் இன் த டெவலப்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர். வரப்புயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர குடி உயரும், குடி உயர கோல் உயரும், கோல் உயர கோன் உயர்வான். ஔவையார். ஔவையார் இந்த பாட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, சங்க காலத்தில் அரசனுக்கு செல்வ செழிப்பெல்லாம் விவசாயத்தின் மூலமாக தான் கிடச்சிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. வரப்புயர நீர் உயரும் அப்படின்னா, வரப்புனா வயல், வயல் உயர்ந்துச்சுன்னா நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நீர் உயர்ந்துச்சுன்னா அதாவது நீர் நிறைய இருந்துச்சுன்னா நெல் நல்லா வளரும், நெல் உயர குடி உயரும், நெல் நல்லா உயர்ந்துச்சுன்னா குடி அதாவது குடும்பம் நல்லா உயரும், குடி உயர கோல் உயரும், கோல் உயர கோன் உயர்வான், அதான் அரசன் வந்து உயர்வான் அப்படின்னு ஔவையார் சொல்கிறாங்க. லெட்டஸ் நோன் poet ஔவையார் ஆல்வேஸ் blessed by saying வரப்புயர. திஸ் signifies the importance of agriculture in the சங்கம் period. poet ஔவையார் இந்த வரப்புயர அந்த பாட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, அக்ரிகல்ச்சர் வந்து சங்கம் பீரியடில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன்றா இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு கண்டிஷன்ஸ் ஆஃப் விமன். விமன் வேர் ரெஸ்பெக்டட் இன் த சொசைட்டி. மேனோகமி வாஸ் ப்ரிவிலண்ட். Women were equal to men in bravery. It is said in புறநானூறு that in the first day of battle a woman lost her father. The second day she lost her husband. In spite of these heavy losses, the third day she prepared and sent her son to the battlefield by applying the tilagam. பெண்கள் வந்து சமுதாயத்தில் ரொம்பவே மரியாதையாக நடத்தப்பட்டாங்க. ஒருத்தனுக்கு ஒருத்தி அப்படிங்கிறது ரொம்ப பிரபலமான ஒன்றா இருந்துச்சு. விமன்ஸ்லாம் மென்ஸுக்கு ஈக்குவலாக தைரியமாக இருப்பாங்க. இதை புறநானூரில் சொல்லியிருக்காங்க. என்னென்னா, ஃபஸ்ட்டு நாள் வந்து அந்த காலத்துலாம் போர் நடக்கும் இல்லையா, அந்த போரில் ஒரு விமன் வந்து அவங்களோட அப்பாவை இழந்துட்டாங்க. அதே செகண்ட் நாள் அவங்களோட ஹஸ்பண்டை இழந்துட்டாங்க. இந்த 2 இழப்பையும் அவங்க பெருசுப்படுத்தாமல் 3ஆவது நாள் அவங்களோட மகன் இருக்காங்களா அவங்களுக்கு திலகம், நெத்தியில் திலகம் வச்சு நீங்கள் போருக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு அனுப்புனாங்க. பிரேவாக இருந்திருக்காங்க. இட் இஸ் ஆல்சோ செட் எ உமன் இன் த சங்கம் ஏஜ் ட்ரோ அவே எ ஃபெரோசியஸ் டைகர் வித் முரம் வினோ இன் ஹேண்ட். புறநானூறு இன்னும் என்ன சொல்லுதுன்னா, சங்க காலத்தில் பெண்கள் ஒரு டைகர் வந்துச்சு, புலி, அதை வந்து முரம் இருக்குல்ல, முரம் அதால் அடித்து துரத்துனாங்களாம் அந்த காலத்தில். நெக்ஸ்ட்டு ஃபெஸ்டிவல்ஸ். People was Sangam age celebrated various festivals. கார்த்திகை, திருவாதிரை and harvest festivals were the most celebrated ones. சங்க காலத்தில் மக்கள் நிறைய ஃபெஸ்டிவல்ஸ் அதாவது விழாக்கள் கொண்டாடினாங்க. கார்த்திகைனா நம்ம வீட்டில் அகல் ஏற்றுவோம்ல, அதுதான் கார்த்திகை. திருவாதிரை அண்ட் ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல்ஸ்னால் பொங்கல், அதை தான் ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல்ஸ்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் ரொம்ப சிறப்பாக கொண்டாடினாங்க. நெக்ஸ்ட்டு உருத்திர கண்ணனார் ஆஃப் பட்டினப்பாலை said that the most popular festival of இந்திர விழா was celebrated in புகார். உருத்திர கண்ணனார் பட்டினப்பாலைங்கிற நூலில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா,
இந்திர விழா வந்து புகாருங்கிற ஒரு இடத்துல கொண்டாடப்படுவாங்க. அது ரொம்பவே பாப்புலராக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ட்ரை டு ஆன்சர். த ஃபெஸ்டிவல்ஸ் ஆஃப் தமிழ்நாடு பீப்புள் அட் ப்ரெசண்ட். தமிழ் பீப்புள் இப்போ ப்ரெசண்ட்டில் என்னென்ன ஃபெஸ்டிவல்ஸ்லாம் கொண்டாடுறாங்கன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். பொங்கல், தமிழ் நியூ இயர், தீபாவளி எக்ஸட்ரா நிறைய இருக்கா. நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்கள் வாய்ஸ் மெசேஜில் சொல்லுங்கள் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு எவாலுவேஷன். சூஸ் த கரெக்ட் ஆன்சர். சேராஸ், சோலாஸ் அண்ட் பாண்டியாஸ் வேர் கால்டு மூவேந்தர்கள். எஃபிஷியன் கிங் அமாங் த சேராஸ் வாஸ் சேரன் செங்குட்டுவன். போர்ட் ஆஃப் சோலாஸ் வாஸ் காவேரி பூம்பட்டினம். த ஃப்ளாக் ஆஃப் பாண்டியாஸ் வாஸ் ஃபிஷ். The Vallal feudal lord who gave his chariot to Mullai was Pari. Match the following. Cheras. சேராஸோட ரிவர் பேங்க் எது? பொய்கை. சோலாஸ் காவேரி. பாண்டியாஸ் வைகை. பல்லவாஸ் பாலார். நெக்ஸ்ட் ஆன்சர் இன் ஷார்ட். Who were the greatest kings among the சேராஸ்? சேராஸில் ரொம்பவே கிரேட்டஸ்ட் கிங்காக இருந்தது யாரு? இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன் அண்ட் ஹிஸ் சன் செங்குட்டுவன். நெக்ஸ்ட் செகண்ட் கொஷின். ஹூ வேர் கடையேழு வள்ளல்கள்? கடையேழு வள்ளல்கள் யாரு? பேகன், பாரி, நெடுமுடிக்காரி, ஆய், அதியமான், நல்லி அண்ட் வாழ்வில் ஓரி. நெக்ஸ்ட் தேர்ட் கொஷின். டெல் அபவுட் த அச்சீவ்மெண்ட்ஸ் ஆஃப் கரிகாலன். கரிகாலனோட அச்சீவ்மெண்ட்ஸ் என்னென்ன? Karigalan became the king at a very early age and ruled efficiently. Karigalan constructed dam Kallanai across river Kaveri. He defeated both Cheras and Pandyas together. Fourth question. Which was the capital and coastal town of Pallavas? பல்லவாஸோட கேபிட்டல் அண்ட் கடலோர பகுதிகள் என்னென்ன? கேபிட்டல் வந்து காஞ்சிபுரம். கோஸ்டல் டவுன் மகாபலிபுரம். Who said? யானோ அரசன் யானை கல்வன். யானோ அரசன் யானை கல்வன் இது யார் சொன்னது? பாண்டிய நெடுஞ்செழியன் said யானோ அரசன் யானை கல்வன் because he wrongly prosecuted கோவலன் and gave death sentence.